1917 முத வர்றாங்க. 1920ன்னு பார்த்தோமா, இங்க 1917 இருந்து நான் சொல்றேன், எழுதிட்டு வாங்க. ஓகே, ஜஸ்டிஸ் பார்ட்டி இது வந்து பாத்தீங்கன்னா SILF அப்படின்னு தான் வருது. ஓகேங்களா, இந்த நேமை தான் வந்து என்னன்னு மாத்துறாங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு மாத்துறாங்க. ரைட்டா? ஸோ நான் பிராமின் ஹிந்துவிலேயே இருக்கக்கூடிய நான் பிராமின்ஸ்க்காக இது பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கையில வருது. கவர்மெண்ட் இவங்க கையில வரும்போது 1919 to 1920, ஓகேங்களா, 1919 to 1920 தான் இவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. ஸோ அப்ப கம்யூனல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்குள்ள வருது. லோக்கல் பாடி, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப தமிழ்நாடு, இங்க TNனா தமிழ்நாடு, தமிழ்நாடு எலிமெண்ட்ரி, தமிழ்நாடு தொடக்க கல்வி, எலிமெண்ட்ரி எஜுகேஷன், இதை கொண்டு வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே இவங்க தான். ஓகேங்களா, ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறது நீதி கட்சியா மாறி முத உள்ள வரும்போது 1919 பிராமணர் அல்லாதோர் அப்படிங்கிறதான இவங்களுடைய முக்கியமான நோக்கமே. ஸோ அப்ப பிராமணர் அல்லாதோருக்காக ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ சுப்பராயலு இவர் தான் வந்து சென்னை மாகாணத்துடைய முதலமைச்சரா இருக்கு. ஓகேங்களா, 1919க்கு அப்புறம் 21 to 22 இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணை, உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள்ல பிராமணர் அல்லாதவருக்காக இடஒதுக்கீடு இது கொண்டு வந்திருப்பாங்க. ரிசர்வேஷன், ஓகேங்களா, ரிசர்வேஷன் ஃபர்ஸ்ட் இப்படிதான் உள்ளக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஸோ 21 to 22. ஓகே, ஸோ மொத அண்ட் இந்த 21ல 1921ல விமனுக்கு, பெண்களும் ஓட்டு போடும் உரிமை அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா, பெண்களும் ஓட்டு போடும் உரிமை அப்படிங்கிறத மொத கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டா ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் இந்தியாவிலேயே கொண்டு வந்தாங்க 1921லேயே. ஓகே, அதன் பிறகு 1922ல வந்து MC ராஜா வந்திருப்பாரு. ராஜா சிஎம் வந்திருப்பாரு. இங்க நீங்க பாப்பீங்க, பாத்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் கட்சி இந்த திட்டங்கள் இதெல்லாம் வந்து இருக்கும்போது ஒரு சில திட்டங்கள் இருக்கும். இதுல MC ராஜா உள்ள வந்திருப்பாரு. லட்சுமி அம்மையார் முதலா வந்தது நான் இங்க சொல்லிடுறேன், நீங்க வந்து பாத்துக்கோங்க. ரைட்டா, இங்க இருக்கிறது MC ராஜா அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் சிஎம், அதாவது செகண்ட் டேர்ம்ல வருவாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டா ஆதி திராவிடர்னு இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த பேரை இவர் தான் கொண்டு வந்திருப்பார். பஞ்சமர் இந்த பெயர் வேண்டாம், இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை என்னன்னு மாத்திருப்பாருன்னா ஆதி, இப்படி பேரை மாத்திருப்பாரு, ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா, சோ அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இலவச பட்டா, இவங்களுக்கு கொடுக்கறதுக்காக பண்ணிருப்பாரு. நீங்க அசுரன் திரைப்படத்துல சில காட்சிகள் இதை பேஸ் பண்ணி வந்திருக்கும். ஓகேங்களா, அண்ட் வந்து 1923 இந்த வருடம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, மிக மிக முக்கியமானது. 1923ல வந்து பாத்தீங்கன்னா மிட் டே மீல் ஸ்கீம், மதிய உணவு திட்டம், இது வந்து 1000 விளக்கு, சென்னையில 1000 விளக்கு 1000 லைட்ஸ் அப்படிங்கிற இடத்துல தியாகராஜ செட்டியார் அவர் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. வேலே செட்டியார்னு வச்சிருக்காரு, அவரு தான் வந்து ஆரம்பிச்சாரு. அண்ட் வந்து பெண்களுக்கான திருமண வயது, மேரேஜ் அசிஸ்டன்ட், பெண்களுக்கான மேரேஜ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், பெண்களுக்கான உதவி சட்ட திருத்தம், சட்ட திருத்த சட்டம், இது வந்து 12ல இருந்து 13 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜ் மாத்திருப்பாரு. ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 13 அப்படின்னு மாத்திருப்பாங்க. ஆக்சுவலா இப்படி எழுதிக்கிறேன், 12 to 13 அப்படின்னு உயர்த்திருப்பாரு. ஓகே, ஸோ அப்ப இங்க இருந்து 13ங்கிறது தான் வயசு. அதே மாதிரி மெட்ராஸ் இரிகேஷனல் ஆக்ட்,
பாசன சட்டம். நான் தமிழ்ல சொல்றேன்ப்பா, அதை எழுதிக்கோங்க. நான் இங்க இங்கிலீஷ்ல எழுதுறேன் அப்படிங்கிறதுனால தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் எழுதாம போயிடாதீங்க, தமிழ்ல எழுதிக்கோங்க. மெட்ராஸ் மதராஸ் பாசன சட்டம் 1923 கொண்டு வரப்படுது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் போர்டு, இது கொண்டு வரப்படுது. எல்லா மாவட்டத்திலுமே தான், ஆனா நீலகிரி தவிர்த்து. நீலகிரி தவிர மத்த எல்லா இடத்துக்குமே கொண்டு வர்றாங்க. இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல டிஎன்பிஎஸ்சி, இதுவே வந்து பாத்தீங்கன்னா 1924 தமிழ்நாட்டுல ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு அப்படின்னு கொண்டு வர்றாங்க. நீங்க தப்பா எஸ்எஸ்பின்னு நினைச்சிடாதீங்க, இது வேற அது வேற. இதுதான் பின்னாளில் மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு மாறி இருக்கும். எப்ப? 1929 மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மாறிச்சு. ஓகேங்களா? அதுதான் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். எப்ப பேர் மாத்தினாங்களோ அப்பவே மெட்ராஸ் அப்படிங்கிறதும் பேர் மாறிடுச்சு. ஓகேங்களா? 1926 இந்து ரிலிஜியஸ் என்டவுன்மெண்ட் பில். இது கொண்டு வந்தாங்க. இதன் பேர்ல தான் எல்லா கோயில்களும் அரசுக்கு சொந்தமானது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலுமே கவர்மெண்ட் கீழே, ரெகுலேஷன் கீழே வந்துச்சு. ஓகேங்களா? 1925 26 சொல்லிட்டேன், இப்ப 25 சொல்றேன். ஆந்திரா பல்கலைக்கழகம். ஆயிரத்தி 1925 ஆந்திரா யூனிவர்சிட்டி, 29 அண்ணாமலை யூனிவர்சிட்டி கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1944. ஏன்னா இதுக்கு அடுத்து 29க்கு அப்புறம் பெருசா எந்த வித ஸ்கீம்ஸும் பெருசா வரல. ஓகேங்களா? சோ ஆக்சுவலா வந்துச்சு, ஆனா பெரிதா இல்ல. ஓகேங்களா? சோ இதுக்கு நடுவுல 22ல வந்து பாத்தீங்கன்னா பெண் கடத்தலை தடுக்கும் சட்டம், பெண்களை இழிவுபடுத்தும் தேவதாசி முறை ஒழிப்பு, இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. 1922லயே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எம்.சி. ராஜாவுக்கு முன்னாடி. ஓகேங்களா? சோ பெண்களை இழிவுபடுத்தும் தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. பெண்கள் கடத்தலை தடுக்க ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்துச்சு. ரைட்டா? சோ 29 வரைக்கும் இது இந்த நிகழ்வு எல்லாம் நடந்திருக்கும். இப்ப நான் சொன்னது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இதுல ரொம்ப முக்கியமா உயர்கல்வியில் அனைத்து சமூகமும் பயன்பெறும் வகையில் ஒரு குழு வந்து அமைச்சிருப்பாங்க. ஏழைகளுக்கு வீடு கட்டி கொள்ள இலவச நிலம், ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பட்டா கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? 1944 என்ன நடந்திருக்கும்னா சேலம் மாநாடு நடந்திருக்கும். சேலம் மாநாட்டுல தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சேலம் மாநாட்டுல பெரியார் வந்து நீதி கட்சியை சுயமரியாதை இயக்கத்தோட ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? சோ ஜாயின் பண்ணி அப்ப இருந்து திராவிடர் கழகம் அப்படின்னு வந்திருக்கும். புரியுதா? சோ பெரியார் வந்து பாத்தீங்கன்னா மெர்ஜ்னு போட்டுக்கோங்க, பிளஸ்ன்னு போட்டா நீங்க எதோ நினைச்சுவீங்க. பிளஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். என்னவா மாறுதுன்னா திராவிடர் கழகம். கழகம் அப்படின்னு மாறுது. ஓகேங்களா? ஆரம்பிக்கும் போது ஆதி திராவிடர் கழகம்னு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இல்ல வேணாம், திராவிடர் கழகம்னு இருக்கட்டும். ஏன்னா ஆதி திராவிடர் கழகம்னா அது வந்து எம்.சி. ராஜா தான் ஆதி திராவிடர்னு கொண்டு வந்திருப்பாங்க. சோ அதனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் திராவிடர் கழகம்னு மாத்திருப்பாங்க. இப்ப திராவிடர்னு சொல்லும் போது எல்லாருமே உள்ள வந்துருவாங்க. ஆதி திராவிடர்னு சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட சமூகமாக மாறிடும். ஓகேங்களா? ஏன்னா அவர் தான் பஞ்சமர் அப்படிங்கறத ஆதி திராவிடர்னு மாத்திருப்பாங்க. சோ அதனால அந்த ஆதி திராவிடர்ங்கிற பேர் வேணாம், வெறும் திராவிடர் கழகம்னு மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாரு. புரியுதா? சோ இவ்வளவுமே வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினா கேட்பாங்க. நான் இவ்வளவு தூரம் எழுதுனேன்ல,
இது எல்லாமே கேள்வி. ஓகேயா? இது காலையில கிளாஸ்ல பார்த்தோம்.